ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன். இது சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஃபார் ஏர்லி மார்னிங் இங்கிலீஷ் செஷன். இன்றைக்கி நம்ம ஒரு மூமெண்ட் பற்றி சொல்கிறேன். மூமெண்ட்டில் ஒரு 4 ப்ரிப்போசிஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகும்போது ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்களேன், நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அங்கே ஒரு ஃபாரஸ்ட் தெரியுதா? நான் இப்போது அதை தாண்டி அந்த பக்கம் போகணும். அப்போது ஒரு இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். இந்த வழியாக போகிறேன். இந்த ஃபுட்பாத் தெரியுதா உங்களுக்கு? இந்த வண்டி போயிட்டுருக்க இடம் தெரியுதா? ஸோ இதுலேருந்து நான் அந்த பக்கம் போகிறேன். அப்படி போகும்போது என்னென்ன ப்ரிப்போசிஷன்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ்னால் நான் போக வேண்டிய இடம் அந்த இடம் இருக்குது. ஸோ அப்போ நான் சொல்லும்போது ஐ வாக் டுவர்ட்ஸ் தட் சைடு அப்படின்னா டுவர்ட்ஸ்னால் அந்த இடம் நோக்கி அப்படின்னு சொல்கிறேன். ஐ வாக் டுவர்ட்ஸ் தட் சைடு அப்படின்னா இப்போது நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்களா? டுவர்ட்ஸ் தாம்பரம், டுவர்ட்ஸ் மெட்ராஸ் பீச், சென்னை பீச் அப்படின்லாம் போட்டிருக்கோங்களா? அப்போது சென்னை அந்த டுவர்ட்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அந்த இடத்த நோக்கி போகிறத குறிக்குது. அந்த இடத்துக்காக போகிறத பற்றி சொல்கிறது. அதர் சைடில் இருக்கிற ஒரு இடத்த பற்றி சொல்லுது. ஸோ அப்போ டுவர்ட்ஸ் தாம்பரம், டுவர்ட்ஸ் சென்னை பீச் அப்படின்னா சென்னை பீச் போயும் சென்னை பீச் நோக்கியும் சென்னை தாம்பரம் நோக்கியும் போகிற ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ என்னென்னா, இப்போ இன்னொன்று சொல்ல பாருங்கள். ஐ வாக் அலாங் த ஃபாரஸ்ட், அலாங் த ஃபுட்பாத்னா இந்த ஃபுட்பாத்தை ஃபாலோ பண்ணியே, இங்கே பாருங்கள், நான் ஃபுட்பாத் ஃபாலோ பண்ணியே போகிறேன். ஐ வாக் அலாங் த ஃபுட்பாத், இந்த ஃபுட்பாத் மேலேயே போகிறேன், நடப்பாதை வழியாகவே போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இது 2 பார்த்துருக்குமா? இப்போ 3வது என்னென்னா, இப்போது அந்த இடம் ஃபாரஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்கேருந்து போகிறேன், அதோடு முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், காடு. ஸோ இப்போ நான் இந்த காட்டு வழியாக போய் தான் நான் போகிற இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்னா ஐ வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். நான் போகிறேன், ஒரு இடையில ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அது உள்ளே போயிட்டு தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஐ வாக், இங்கே ஒரு டனல் இருக்குது, இங்கே ஒரு வேறு ஏதாவது சுரங்க மாதிரி ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு அதை சொன்னேன். இப்போ டனல் இருக்குதுன்னு சொன்னால் ஐ வாக் இன்ட்டு த ஃபாரஸ்ட், இல்லை இன்ட்டு த டனல்னால் அந்த டனலுக்குள்ளே போகிறேன். ஐ வாக் இன்ட்டு த டனல் அப்படின்னா நான் அந்த டனலுக்குள்ளே போயிட்டு தான் அதுக்கு அடுத்தது என்னோடய இடத்த ரீச் பண்ண முடியும். அப்போ 4 இடம். டுவர்ட்ஸ் பீச், டுவர்ட்ஸ் தாம்பரம், டுவர்ட்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணேன்னா அந்த இடத்த நோக்கி நான் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். ரெண்டாவது அலாங்னா ஒரு இடத்த ஃபாலோ பண்ணி ஒரு வண்டி சொல்லுமே, இப்போ பாருங்கள், ஒரு ஃபாலோ பண்ணி அந்த ஃபுட்பாத் மேலேயே போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ அலாங், த்ரூன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடையில இருக்கிற ஒரு இடத்து வழியாக போகிறது, அதுதான் த்ரூ. அதே மாதிரி இன்டூனா அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இடையில இருக்கிற வழிக்குள்ளே போகிறது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகே, பாய், தேங்க்யூ.